சிம்ம ராசி அன்பர்களே, சுக்கிரனால என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2/12/2024 அன்று 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற ஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ 6ஆம் இடத்தில் போகும்போது சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்க போகிறாரே என்கின்ற அச்சம் ஏற்படும் ஒரு சிலருக்கு. சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்தில் மறைவு கிடையாது, 12ஆம் இடத்தில் மறைவு கிடையாது, 3ஆம் இடம் 8ஆம் இடத்துல தான் சுக்கிரனுக்கு மறைவு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசி என்பவர்கள் சுக்கிரன் யாரு அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக வருகிறார் அந்த சுக்கிரன். அப்போ 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல போய், அதாவது கேந்திரத்தில் உட்காரும் போது நிச்சயமாக சுக்கிரனால நல்ல பலனைத்தான் ஏற்பட போகிறது. மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதை சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த மனம் தெளிவு பெறக்கூடிய தன்மை, நல்ல டிசிஷன் மேக்கிங் கொடுக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். நிறைய பிரயாணத்தை ஏற்படுத்தும். அதாவது தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக உங்களுக்கு பிரயாணத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா டிராவல் நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு, ஒன்று அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் அமரும் போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள், தைரிய வீரியங்கள் மேம்படக்கூடிய தன்மை, எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைக்குங்கிறது ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்ப அந்த இடத்துல போய் அமரும் போது உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய தன்னம்பிக்கையினால நிச்சயமாக வேலைக்காக கடந்த 2-3 மாதங்களாக ஒரு குழப்பமாக, ஒரு மாதிரியாக இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல பதில், அதாவது நல்ல பதில் என்னென்ன, நல்ல தன்மை கிடைக்க போகிறது. தன்மை என்னென்ன, வேலைனால இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் விலகக்கூடிய அந்த வாய்ப்புள்ள அந்த பயிற்சியாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை, வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அதை தயாரிக்கக்கூடிய அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட, உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து நடத்தி வருகின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. இசை சம்பந்தப்பட்ட, பாட்டு சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க், தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மை. புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஸோ வாடகை வீடு, இந்த மாதிரி ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன், கடந்த 2-3 வருடங்கள், 4 வருடங்கள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நான் வாடகை வீட்டில் இருக்கிற, சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு. கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய, கடன் சார்ந்த விஷயத்துக்கு போய் அங்கே அந்த கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாகவும் அந்த சுக்கிரன் வர்றார். 10ங்கிறது என்ன, தொழில். தொழில் ரீதியாக நல்ல மாற்றம். ஏன்னா 10க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கார், வேலை என்கின்ற அமைப்பில் இருக்கார். தொழில் ரீதியாக கடனை வாங்கி அந்த தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் யார் என்று, இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய, தொழிலின் மூலமாக மேன்மையை தரக்கூடிய, தொழில்கள் கிளைகளை உருவாக்கக்கூடிய,
வெளிநாட்டு தொடர்புடைய கிளைகளை உருவாக்கக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியானது அனுகூல வாய்ப்புகளை தரும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எதிர்பாராத விதமாக ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க நினைச்ச கூட பார்த்திருக்க மாட்டீங்க, திடீரென்று உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன், அதனால மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த உங்க கூட இருந்து பணியாற்றி தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை, அதே சமயம் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகள் மாற்றலாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்மராசினருக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய துறையில், அதாவது கலைத்துறையில், குறிப்பாக சொல்ல போனால் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட துறை, பியூட்டிஷியனாக இருக்கின்றவர்கள் அல்லது தன்னை அழகுபடுத்தக்கூடிய அந்த பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் இந்த டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டு தொடர்புகள், இந்த டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய யுக்திகளை கையாண்டு ஒரு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதனால் ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. சந்தோஷம் எங்கே வரும்? உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாக, அந்நிய மதத்தினர் மூலமாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வகையான தன்மையானது கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திருமண சுப காரியங்கள் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் போய் 6ல் உட்காரும்போது, சுக்கிரனுங்கிறது களத்திற்காரன், கணவனையும் மனைவியும் குறிக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறத கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது, 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அப்போ முதலீடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு இடத்தை வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை, அல்லது அந்த இடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. பெண்கள் மூலமாக நல்லவைகள், பெண்கள் சார்ந்த தன்மையில் இருக்கின்றவர்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கும், ஏன்னா சுகபோகங்களுக்கு காரகன் அல்லவா அந்த சுக்கிரன். ஸோ குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுக்கவும் அல்லது அதனால் குழந்தைகள் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகள்ங்கிறது நிச்சயமாக உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குரு என்ற கிரகம், குருங்கிறது யாரு? உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 5க்குரியவன், யோகத்தை தரக்கூடியவன் அந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை அங்கே சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கிரன் மீது பதிகிறது. அப்போ குருவும் சுக்கிரனும் இந்த 2 பேர் தான் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்க, அதாவது சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருங்க, என்ன மாதிரியான தன்மையில் இருக்கார் அப்படின்னு பாருங்க. அதே சமயத்தில் இந்த கோச்சார ரீதியாக இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் தன ரீதியில் உங்களுக்கு நன்மையை தரும், பொருளாதார உயர்வுக்கு கொடுக்கும். கையில் எப்படியாவது ஒரு காசு பணம் உங்கள் கையில் நிற்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரி, இப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, ஒரு நல்ல சுகபோகங்கள் கிடைக்கணும், தான் ஆசைப்பட்ட ஒரு வீடு வண்டி வாகனங்கள் அமைய பெறணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்கள் ஒரு தடவை கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.